தான் பார்ப்பார். ஒரு 3 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாங்க. என்ன தரிமன் தலையடி மல்லிகைப்பூ அப்படியே பூத்துறது நல்ல வாசம் 10 காலுக்கு வருது கோல். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடையில் இருக்காங்க இந்த சப்ஸ்கிரைபரா கண்டிப்பாவா கல்யாணம் வேண்டி 3 பிள்ளைகளும் இருக்கலாம். இந்த மீனை தான் தாங்கள் சாப்பிட்டு தங்கின பிள்ளைகளுக்கு எல்லாமே கொடுத்து வளர்க்குறோமா. நல்ல மீனம் தண்ணி நல்ல புளியில பயன்படுத்தி தான் தங்க நேரம் நம்மளுடைய மீனை நாங்கள் அப்படி ஸ்பெஷலாக தான் சமைக்கிறோன்னு சொல்லி மண் சட்டியில் சமைக்க போகிறோம் பாருங்க. எனக்கு வந்து இன்றைக்கு ஆச்சரியமா இருக்குது சமையல். ஏன் தெரியுமா, நான் வந்து வளமையாக இதில் கறியில் மீன் குழம்பு இப்போ நாங்கள் வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த மசாலா கலவையோட புளி தண்ணியும் சேர்த்து சுட சுட சிலாப்பி மீன் குழம்பு நல்ல சூடான பான் சுட சுட மீன் குழம்போட சாப்பிடவே எல்லாம் நேரமாக சரியா அஸ்வின் அஸ்வின் என்ன பேர் தான் பாப்பா. சின்ன வயசுல வேளவா 2 வயசிருப்பான். இந்த அடுத்தது பிறகு பார்த்தீங்க 6 மணி சென்றா பறவைகள் கூட்டுக்கு திரும்புவான். ஹாய் அஸ்வின், ஹாய் சொல்லுங்க. அஸ்வினுக்கு ஹாய் சொல்றாரு, பக்கத்துல இருக்கிறாரு அஸ்வின். என்ன அஸ்வின் இல்லை அஸ்வின் என்ன அஸ்வின் காய் சொல்லிவிடுங்க திருப்பி வருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் சாரு. நான் அச்சின். அச்சின் என்ன அஸ்டின். இன்றைய தினம் மாலை 6 மணியை தாண்டிட்டுது. 6:30. நாங்கள் கொஞ்சம் முன்னமாக சாருக்கு ஏழாவதுல என்ன தரிமன் தலையடி சளி மண்டை கொஞ்சம் குத்து என்று 5 வகையாக ஏறாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் காலையில் கிளிநொச்சி போயிட்டு வந்தபோது ஒரு 3 மணி வரைக்கும் வந்தேன். இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாங்க. சரி ஹாஸ்பிட்டல் போகலாம்னா இங்கே எந்த ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்றது அவங்க தங்களோட சின்ன வயசுலேருந்து போனதான ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஏதென்றால் ஆர்மி டாக்டர் அப்படின்னாங்க. போய் அவர் ஆர்மி டாக்டர்ன்னு சொல்கிறாங்க. அப்படி அவருக்கு பேர் தமிழ் டாக்டர். ஏன் ஆர்மி டாக்டர்ன்னு தெரியாமல் இருக்கேன் தெரியல. அந்த ஒரு பேர் தான் ஊருக்கு ஆமி பேர் இல்லை. ஆமி இருந்தால் அப்போ ஆமி காலத்திலே இருந்து இருக்கிறார். அப்படியா இருக்கும். அவருக்கு 72 வயசு. வேணு உலகம் நீங்கள் இன்றைக்கும் போய் அப்பாவோட அம்மாவோட ஆமி டாக்டர் போகிறேன்னு சொல்கிறீங்களா? என்னங்க அப்பா இந்த பாருங்க அடிச்சு நாங்கள் அந்த வயசுலேருந்து எனக்கு இப்போ வருத்தம் பண்ணிட்டு வர்றதுனால என்ன சொல்லுங்க, இந்த சளி இருமேல் தான் வர்றது. அப்போ அப்பா என்ன முழிச்சைக்கில் முன்னுக்கு ஏற்றி கொண்டு போவேன். ஏற்றி கொண்டு போக சொல்லுவார் ஆமி டாக்டர்கிட்ட போவோம்னு சொல்லிட்டு. அது ஏன்னு கேட்டீங்களா? அப்போ நான் நினைக்கிறேன் அப்படி எங்களை சின்ன வயசுல சொல்லிக்கிறோம்டேக்க ஒருவேளை எங்களுக்கு வருத்தம் இடையிலேயே மாறிடுமென்றதுக்காண்டி ஆமி டாக்டர்கிட்ட போகிறோம்னு அப்படி பயப்படுத்தி கொண்டு போகிறதுக்காண்டி அங்கே குளிசல் பானி மேல் இன்னும் அதை கேட்கல கேட்டுக்கலாம். கேட்கக்கூடாது. அவருக்கே தெரியாது சில இப்படி ஒரு பேர் இருக்கும் அப்படியே இருக்கலாம் சில. சரி அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு அவர் பானி மற்ற குளிசையெல்லாம் கொடுத்து விட்டாங்க. நம்ம அந்த பானி குடித்தது இப்போ ஓகே. வேறு இருமல் கொஞ்சம் அவருக்கு தான் குளிசை குடிக்கணும். இப்போ நைட் ஆகிட்டு இப்போ என்ன சாப்பாடு அப்படின்ட்டு மெயினாக தான் நேர்ந்தால் இவங்க ஏழாவது நேற்று கூட கொஞ்சம் வேளாமல் இருந்தவங்க. ஆனால் அந்த மீன் கறியெல்லாம் சமைக்க தந்தவங்க. நேற்று ஓரளவு பரவாயில்ல உடல் இல்லை. இன்றைக்கு ஆக கூடிச்சு மண்டை. இன்றைய தினம் என்ன சாப்பாடு அப்படின்னால் இவங்க நேற்றைய மாதிரி மீன் சமைச்சு அதுக்கு வைப்போம் அப்படின்னு நைட்டு தானே என்று சொன்ன இருந்தாங்க. அப்போ சரி இல்லை பான் வாங்குவோம்னு பான் வாங்கிட்டு வந்தாங்க. ரோஸ் பான். அஸ்வின் பார்த்தீங்க பான் வாங்கினதை ரோஸ் பான் வாங்கிட்டு வந்தாங்க. பொழுதுபட்டுட்டு தானே சார் என்ன செய்யிட்டாங்கன்னா சமையலுக்குரிய மாதிரி
அது என்ன சொல்லுங்க இப்போ நாங்கள் நேற்று தினமே உங்கள் நெசஸ் இவ்வளோ காணொலி போட்டது தானே இரண்டமடை மீனன்னு சொல்லிட்டு அப்போ சரி நானும் அதில் வச்சிருக்கேங்க அப்போ நான் என்னென்னு சொன்னால் தெரியும் 2-3 நாளைக்கு வச்சு சமைக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நேற்று தினமங்களோட காணொலி எல்லாம் போட்ட அப்புறம் நேற்று நானும் படுக்க கொஞ்சம் லேட் ஆகிட்டு 10:15 வருது கோல் அப்போ பார்த்தா இரண்டமாடுவில் இருக்காங்க இந்த சப்ஸ்கிரைபரா அவள் இனி இல்லாமண்ட சந்தோஷம் ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் இரண்டமாடுவை போய் அதுக்கிட்ட தானே இருக்கிறாவா 10:15 வேறு ஜோலி பிளாக்கு கோல் வந்தது அப்போ சரியான்னுட்டு நாங்கள் இரண்டமாட வீடியோ போட்டுனாங்கல்ல 2 அப்போ சொல்கிறோம் ஷேர் உங்கள் இடத்துக்கிட்ட தான் வந்திருக்கிறீங்க பார்த்தீங்களோ வரையில நான் எங்களுக்கு என்னென்னு தெரியும் மூக்கடி வைத்தோன்னு சரின்னு போட்டு அப்படியே அக்காவோட கதைச்சி போட்டு சொன்னால் இன்றைக்கு மீன் கறி வச்ச வீடியோ பார்த்து நாங்கள் சுவாசலாம் ருசிச்சு சாப்பிட்டவர் தங்களுக்கு தங்கண்ட சின்ன பருவத்திலேருந்து இப்போ கல்யாணம் கட்டி 3 பிள்ளைகளும் இருக்குதாம் இந்த மீனை தான் தாங்கள் சாப்பிட்டு தங்கண்ட பிள்ளைகளுக்கு எல்லாமே கொடுத்து வளர்க்குறோமா நல்ல மீனம் ஆனால் எந்த முறையில் கறி வைக்கிறேன்னு சொன்னாலும் தேங்காய் பாலே விடுறீங்களா தேங்காய் பாலே விடுறீங்களா தண்ணி எல்லாம் புளியில் பயன்படுத்தி தான் இந்த மீன் இந்த தங்கநீரை நம்மளோட மீனை நாங்கள் அப்படியே ஸ்பெஷலாக தான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நேரம் இருந்து ரெசிபியை சொல்லித்தார அப்படி கறி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மெதட்டில் நீங்கள் கறி வச்சு சாப்பிடுங்க ஷேரும் இனிமேல் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னேன் நான் சொன்னால் சரியக்கா நீங்கள் சொல்கிற மெதட்டை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்க அப்போ சரி ஒன்றுக்கும் தேங்காய் பால் இல்லை அவசரமே தங்கன்னு இந்த மீன் அப்படி சொல்லலாம் நீங்களே முதல்ல எனக்கு சொல்லல என்னண்டு இப்போதான் சொல்கிறீங்க முதல்ல சொல்லலேண்டு எப்படி கோல் வந்தது தேங்காய் பால் விடக்கூடாது சந்தர்ப்பம் நிறைய அது தேங்காய் பாலும் விடலாம் விடாமலும் காய்ச்சலாம் எல்லா கரையும் அப்படி தாங்கள் வந்து தேங்காய் பால் விடுறீங்க அது வந்து ஒரு என்னன்னு சொல்ல வேண்டாம் மசாலா மாதிரி அரைச்சி தண்ணி போட்டு புளியிலையா வச்சு புளியில தானே காய்ச்சா ஒன்று பிடிப்பான கறியாக நல்ல டேஸ்டாங்க மற்றது வந்து கடல் மீனை மாதிரி இது வந்து நிறைய நேரமாகவே ஆகணும் டக்குனவே இது வந்து மெல்லிய மீனாகவும் வச்சுடுவாங்க இந்த மெதட்டில் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொன்னால் அந்த டைமே எனக்கு இங்கே ஆசையாக இருந்துச்சு அக்காக்கே தெரியும் நான் வந்து 2-3 நாளைக்கு சமைக்கிறேன்னு சொன்னதானே அப்போ அதையெல்லாம் நைட்டுக்கு கேட்டுட்டு நேற்று நினச்சி கொண்டு தான் அப்போ இன்றைக்கு இரவுக்கு சாப்பாடாக வெள்ளை புட்டுமா வச்சு அக்கா சொல்கிற முறையெல்லாம் மீன் கறி மேற்கொள்மெண்ட்டு சொல்லிட்டு பிறகு பார்த்தா பிறந்தால வரும்போதே பான் வேண்டிட்டு வந்தானே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நேரம் நம்மகிட்ட சப்ஸ்கிரைபர் சொன்ன மெதட்டில் தான் இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த மீன் கறி சிலாப்பி மீன் கறி வச்சு நாங்கள் நல்ல ஒரு பானோட இன்றைக்கு இரவு சாப்பாடு சாப்பிட போகிறோம். ஆனால் அந்த அக்கா பாலின் விரையில் நீங்கள் சாருவுக்கு சொன்ன இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேற்றைய தினம் எப்படி பால் விட்டு கறி வச்சோம் அதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க அக்கா நல்லா தான் இருக்கும். அக்கா சொல்கிறாவே தானும் சின்ன வயசுல அப்படி செய்து சாப்பிட்றோம் அந்த பிள்ளைகளுக்கு மாதிரி கொடுத்து தாங்கள் அதுக்கு அடிமையாக இந்த வரைக்கும் அது ஒரு தவிட்டா சுவையாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம். மற்ற சொன்னவன் அங்கே பார்க்க முடியும் வந்தால் இது அந்த நம்பராம் கோல் பண்ணிட்டு வாங்கணும் நாங்கள் சொன்னாங்களே இன்னொரு தடவை இதில் வந்து எல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம்டா தன்னையும் கூப்பிடட்டா நல்ல ஒரு சந்தோஷமாக சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அக்கான்னு சொல்லி அப்போ என் வீட்டை விரட்டான் தான் இதே மாதிரி செஞ்சு தருவேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குறக்கா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முழுக்க நீங்கள் சொன்ன மெதட்டில் தான் நான் இன்றைக்கு எங்களுக்கு இரவுக்குரிய அந்த சிலாப்பி மீன் கறியை வைக்க போகிறேன். ஆனால் எனக்கு வந்து நாங்கள் எது எடுத்தாலுமே யாழ்ப்பாணத்து சமையல் வந்து தேங்காய் பால் விட்டு தான் மீன் கறியை எதுவாக இருந்தாலும் தேங்காய் பால் விடாமல் சமைக்க மாட்டேன். சரி இரவுக்கு 12 கொஞ்சம் என்ன மட்டுக்கறி தானே சரி அக்கா சொன்ன மெதட்டிலேயும் சமைச்சு பார்ப்பேன் தானே அந்த விரட்டியும் செஞ்சு பார்ப்பேன். தேங்காய் பாலும் விடலாம் விடாமலும் காய்ச்சலாம். ஆனால் வெந்நிலையும் கூடுதல் அப்படித்தான் நீங்கள் செய்கிறது தேங்காய் பால் சொல்லிவிடும் இல்லை இப்போ இறைச்சி கறியாக இருந்தானே அதே நேரம் இந்த குளத்து மீன் வகையாக இருந்தாங்க பால் விடுறே இல்லையா அப்படியே வதக்கி போட்டு இல்லாட்டா சில பேர் வந்து மீனை பொரிச்சு எடுத்துட்டு அதையும் வந்து புளியில தானே அவைய வச்சு தூள் எல்லாம் போட்டு நல்லா அப்படியே தொட்டு வைக்கலாம்னு தட்டிப்பா அப்படி ஒரு கறியாக வைக்கிறேன். நேற்று நான் வச்சது தண்ணி பதம் மட்டும் சொல்கிறேன் அது அப்படி வைக்கிறேன் இல்லையா இன்னும் சித்தி சொல்கிறது நம்பலாமோ தெரியா உண்மை என்னென்றால் கறி பால் விட்டும் காய்ச்சலாம் பால் விடாமலும் தண்ணியிலையும் காய்ச்சலாம். இந்த பால் விட்டு காய்ச்சல் என்ன பிரச்சனை என்றால் இப்போ நீங்கள் நைட்டுக்கு வைக்கிறதுக்குள்ள அது சில நேரம் பழுதாகும். பால் விட்டு கறி இருக்குல்ல கொஞ்சம் புளிச்சு பால் விடாமல் பச்சை தண்ணியில் வைக்கிறது நீங்கள் அடுத்த நாள் எடுத்து சாப்பிடவும் புளிக்காமல் இருக்கும் கறி அதுக்காகவும் அது பால் விடுறதில்ல தண்ணி. இப்போ இதுலேயே நாங்கள் நிறைய சொல்லிட்டு இருப்போம் கிச்சனுக்கு போய் எல்லாத்தையும் மேலே ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு ஒரு அந்த மெதட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நேற்று அக்கா நான் கோல் எடுத்தவா வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி நான் கறியை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அக்கா அவங்களுக்கு கோல் எடுத்து நான் சொல்கிறேன் மேக்குமே அது நல்ல டேஸ்ட்டுன்னு சொன்னால் நாங்களும் அதுக்கு
அடிமையா அவ வேற எல்லா வகையும் அவ சொன்ன மாதிரி செய்யறதான் நீங்க டேஸ்ட் வெரைட்டி ப்ரோ அவர்து இல்லையாக்கா டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி அவ சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் சாரு சமைச்சு சாப்பிடுவோம் உப்பில்லா பண்ண குப்பையில அவ அங்காள் பக்கம் வந்தாலும் வந்து அது தான் செஞ்ச காய்முறையில அப்படி சமைச்சு தரணும்னு சொல்லி சொன்னவன். சரி அப்ப என்ன செய்வோம் கருத்துறையில எல்லாம் நிறைய உறவுகள் எல்லாம் இருக்காங்க அன்றைக்கு அந்த செஞ்ச இடத்துக்கிட்ட தான் நாங்கள் வந்தோம் சொன்னோம். அது சந்தோஷமா இருந்துச்சு. அதனால ஓகே இன்னொரு வாட்டி வருவோம்னு சொல்லிட்டு நல்லா இப்போ மாலை ஆயிட்டு மதியம் வந்து இன்றைக்கு 2-3 வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டது. காலையிலேயும் வந்து மூத்தக்கா வந்து இட்லி கொடுத்து விட்டா வாசனையாக்கா அப்போ அதைத்தான் சாப்பிட்டது. என்ன செய்யறது சுயமான நேரத்தில் உறவுகள் கை கொடுக்க அப்படித்தான் மாறி மாறி தாங்குறது. எனக்கு இப்போ உள்ள ஓகேயா இருக்குது பிடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு போய் இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொன்ன முறையில் நாங்கள் அந்த சிலாப்பி மீன் கறியை வச்சு சுட சுட சாப்பிட போறோம். இன்னைக்கு வந்து நல்லா இப்போ எதுனால வைக்க போறாங்க நேற்று ஒருக்கா வச்சுட்டா இன்னைக்கு ஆனா இன்னும் வறுவல் வரைக்கும் இல்லையா வீட்டில் வச்சிருக்கிறபடியா ஒரு 2-3 நாள் வச்சு சமைப்பா கொஞ்சம் தான் நிறைய இல்லை. பார்க்குறாக்க நினைப்போனா அவங்க வாங்கி கொண்டு வந்து அப்படி கொட்டி அவிச்சு சாப்பிட்றாங்களேன்னு அப்படியே இல்லை கொண்டாந்து க்ளீன் பண்ணி ஒவ்வொரு இதில் வீட்டில் வச்சிருக்கு. நேற்று நைட்டு சமைச்சு சாப்பிட்டு ஒரு எத்தனை பீஸ் எடுத்துருப்பீங்க? நேற்று உங்களுக்கு 2 படி எனக்கு உண்டு அப்புறம் தலை எனக்கு போட்டதாண்டு ஒரு 6 பீஸ் தான் எடுத்துருப்போம். 6-7 பீஸ் வரும். அதே மாதிரி இன்றைக்கு நைட்டு அப்படி தான் 5-6 துண்டு தான் சமைப்பான். அவள் அவ்வளோ இந்த மிச்சம் பிரித்தில் இருக்கும். இல்லாட்டி யாராச்சும் வந்தால் அவைக்கு கூடுதலாக சமைச்சு கொடுக்குறது. அப்போ நிறைய வாங்கி அவிச்சு சாப்பிட்றது நினைச்சிடாதீங்க கொஞ்சம் தான். அப்போ இன்றைக்கு நீங்கள்லாம் சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி சமைச்சு தர போகிறீங்க. சரியா ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் நீங்களும் தான் வரணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தரணும். இல்லை பார்த்தீங்களா ஏன்னு கேட்குறாரு பார்த்தீங்களா மக்களே அவசியம் என்ன ஹெல்ப் பண்ணி கொடுப்போமா வாங்க. ஆனால் இந்த கிஜாவுக்கு நல்ல மழை அடிச்சு ஊத்தா போகுது வானத்தை பாருங்க ஒரு வெள்ளியையும் காணல. மல்லிகைப்பூ அப்படியே பூத்துருக்கு. அப்படியே நல்ல வாசனையாக இருக்குது. அம்மைக்குமே சூப்பர் வாசனையாக இருக்குது. நிறைய மொட்டைகளும் இருக்குது பார்த்தீங்களா. 2 பூ பூத்துருக்கு நல்ல கொத்தா. ஓகே இப்போ பார்த்தீங்க என்றால் சாரு என்ன செய்திருக்காங்க என்றால் சமைக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் ரெடியாக்கி வச்சுட்டாங்க. இப்போ சட்டியில் சமைக்க போகிறாங்க பாருங்க. நைட்டு சாப்பாடு பார்த்தீங்களா நான் போய் சொல்லவே மாட்டேன் 6 பீஸ் தான் வச்சுருக்காங்க பாருங்க. ஆனால் எனக்கு 2 தந்துடுவாங்க. 2 தலையும் இன்னொரு பீஸும் தருவாங்க. சர்வ கொண்டு தம்பி கொண்டு கொண்டு ரைட் 6 பீஸ் இருக்குது. அடுத்ததாக நடுவுக்கு வெந்தயமே இப்படி வச்சிங்க டப்புன்னு அள்ளுவீங்களோ? அப்படி இல்லை அது வந்து வெந்தயம் மதக்க போகிறதில்லை அதுக்கு வந்து கடைசியாக போடுறது புரிய சொன்னோம். ரைட் சாரு பாரோ சொல்லி எனக்கு வந்து இன்றைக்கு ஆச்சரியமா இருக்குது சமையல். ஏன் தெரியுமா நான் வந்து பழமையாகவே இதில் கறிகள் வைக்கிறதுன்னா பால் இருக்குது மேலே தேங்காய் பூ இருக்கும். தேங்காய் பூவையும் காண பாலையும் ஆச்சரியமே. இந்த மெயின் வந்து இன்றைக்கு ஸ்பெஷல் புளி பார்த்தீங்களா. அப்போ வந்து அக்கா சொன்னதுக்காமே எல்லாமே ஒழுங்குபட்டு சொல்றா தேங்காய் பால் வைக்கலையா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவாவே வைக்காம மாட்டேன். இதுதான் புளியா புளிக்கரைசல மாத்திரம் மடிவா கரைச்சி வச்சாச்சு. இது புளியா அப்ப சீக்கிரம் அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் உப்பும் தூளும் இல்லை. அது நாங்கள் வந்து சமைக்கும் போது பார்ப்போம். இதை வந்து இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து வதக்கி வந்து அதை நீங்கள் மிக்சியில் அடிச்சு தந்தீங்கன்னு சொன்னால் அடிச்சு தருவோம். சிக்கன் கறியெல்லாம் அப்படி வைக்கிறோம் அப்படி இப்போ விளங்கிச்சா. மற்றது வந்து இந்த மீன் வந்து பொரிச்சு எடுத்து காய்ச்சலாம். பொரிச்சு எடுத்து ஒரு வகை இருக்குது. அது ஒரு இடங்களில் ஒரு வித்தியாசமான சமையல் தானே. அப்போ பொரிச்சு எடுத்து மிக்சியில் அடிச்சிட்டு திரும்பவும் வதக்கிறது என்ன கொஞ்சம் இல்லை இல்லை அப்படியே இல்லை. அந்த வதக்கலை தான் நான் இப்பவே சொன்னா டேஸ்ட் இருக்காது. சமையல் முறைக்கு போயிட்டு ஓகே
சிலாப்பி மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படி எங்களை பாருங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நடுவுக்கு இருக்கிறது வெந்தயம். வெந்தயத்தை வந்து நான் ஃபைனலியாக தான் வதக்கி போட்டு கறி இறக்குற பருவத்துக்கு முன்னாடியாக போடுறது. இதில் வந்து இந்த சிலாப்பி மீன் குழம்பு ஸ்பெஷலே வந்து புளிக்கரைசல் தான். பாருங்க, புளிக்கரைசலில் தான் இன்றைக்கி இந்த மீன் கறியை வைக்கப்படும். அதிகன்னு சொன்னால் இப்போ எல்லாமே ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு மண் சட்டியில் இன்றைக்கி இந்த இரண்டமட குளத்து சிலாப்பி மீன் குழம்பு இப்போ நாங்கள் வைக்க போகிறோம். அது வந்து வதக்கி வாங்குவோம். இப்போ செய்முறைக்கு போவோம். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. சின்ன வெங்காயம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். நிறைய சின்ன வெங்காயம் போடணும். நல்லா வதங்க. இப்போ வெந்தயம் இஞ்சால வதக்கி வைக்கிறேன். சொன்னால் கடைசியாக போடுறதுக்கா. ஓகே, நீங்கள் அரைப்ப நல்லா வதக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வடிவாக வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா உப்பு, தூள் எல்லாமே அளவாக போட்டு நல்ல வடிவாக வதக்கி எடுத்து நாங்கள் மிக்சியில் வந்து நல்ல வடிவாக அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. ஓகே, அரைச்ச மசாலா போட்டு இது வந்து மிக்சிக்கு இருந்ததானே அப்போ பாருங்க தண்ணி விட்டு வைக்காச்சு. ஓகே, இப்போ இதுக்கு ஊற்றும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் சூடாகி வரத்தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கான புளிக்கரைசலை விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து வச்சுருக்கான புளிக்கரைசல் விட போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த மசாலா கலவையோட புளி தண்ணியும் சேர்த்து நல்லா இப்போ இது கொதிச்சு வரத்தான் இதுக்கு நாம் வந்து எடுத்து வச்சுருக்கான மீனை போடப்போம். இப்போ மீனும் வந்து உப்பெல்லாம் பதப்படுத்தி தான் வச்சுருக்கேன். அதை போடணும், கொதிக்கட்டும். நீங்கள் சொன்னால் இப்போ உப்பெல்லாம் போட்டு பதப்படுத்தி வச்சுருக்கான மீனை இது போடப்போம். நல்லா கொதிச்சுட்டுது கிளவை. பெரிய பெரிய மீன் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால் விடாத சிலாப்பி மீன் கறி இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு இப்போ நாங்கள் ரத்த விரம் வந்துட்டு இப்போ நான் வதக்கி வச்சுருக்கான வெந்தயத்தை போட போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, வெந்தயம் போட்டாச்சு. அப்படியே இப்போ நாங்கள் கருவேப்பிலை மேலால் கொஞ்சம் போட போகிறோம். அவ்வளோதான். அப்படியே 2 நிமிஷத்தால் கறி இறக்க சரி. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சுட சிலாப்பி மீன் குழம்பு
நல்ல சூடான பான் அப்படியே ரெடி ஆயிடுச்சு. அப்படி வாசம் மணக்கு வேஸ்ட்டு மீன் குழம்பு வாசனை பாருங்க. வந்துட்டு சாப்பாடு மண் சட்டியில் வதக்கி வச்சதான சிலாப்பி மீன் குழம்பு அப்படியே பான். ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். என்ன சாப்பாடு ரெடி, சாப்பிடுவோம். இந்த பக்கமும் பேக் பண்ணின நல்ல முருகல் பான், சுட சுட சிலாப்பி மீன் கறி. சாப்பிட்டு சொல்லுவோம். சாப்பிடு பானை எப்படி தேங்காய் பால் இல்லாத புளிக்கறி, அதனாடி புளி முன்னுக்கு நிற்குது. சூப்பர், நல்ல டேஸ்டாக இருக்குது. தடிமீன் பேக்கு எனக்கு அவ்வளோ ஒரு இதமாக இருக்கான். அப்படி பார்த்தா அச்சின் தான் சொல்லுவோம். அச்சின் என்ன இருக்கணும்னே சொல்லு, நல்லா இருக்கோ இல்லைன்னு சொல்லிடுவோம்னா. பானை வர அப்படி சாப்பிடு. இன்னைக்குமே மீன் எல்லாம் நல்லா வெந்து போயிருக்கு பாருங்க, நல்லா அவிஞ்சிட்டுது. நானே நினைச்சது என்ன புளிக்கிற செல் அப்படியே மீன் எல்லாம் அவிஞ்சு வரும்போது எனக்குள்ள குழப்பம் இருந்துச்சுது. ஃபைனலியாக பாருங்கோ இங்கே சூப்பராக இருக்குது. அதுவும் சுட சுட மீன் குழம்போட சாப்பிட வேறு எல்லாம். இந்த உட்பக்கத்தால் சாப்பிட்டு பிறகு கருவேப்பான் சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது கரை? பார்த்தியா சித்தி என்ன செய்யணுண்டு? இந்த கண்ணங்க போகுதுன்னு பார்த்தியா? குழம்புதான். மசாலா அரைத்த குழம்புனா நீ எப்படி சாப்பிடு. மீன் சாப்பிட்டு அக்கா உங்களோட கதைக்குன்னா நீங்கள் சொன்ன நேரத்தில் வச்ச கறி எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு அந்த சுவையோட வடிவா சாப்பிட்டு உண்மையாக வேறு லெவல். மீன் இருக்கா சாப்பிட்டு எப்படி இருக்குண்டு இப்போ சொல்ல போகிறேன். சொல்லுங்க அஸ்வின். உண்மைக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அக்கா சொல்லியிருந்தா இந்த நேரத்தில் ஷேரும் நீங்கள் கறி வச்சு சாப்பிட்டா இன்னும் எப்படி தான் சாப்பிடுவீங்க. ஆனால் அக்கா சொன்னதுன்னு சரிதான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. முதல் தடவையாக வந்து நாங்கள் வந்து மீன் குழம்புக்கு பால் விடாமல் சமைச்சிருக்கேன். புளி முன்னுக்கு அன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அது முந்தைய தடிமன் பேக்கு வேறு லெவலாக இருக்கா, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து வெள்ளை சோறுக்கு மற்றது கோதுமை புட்டுக்கு எல்லாம் இந்த ஒரு கறியே காணும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல மொறுமொறுப்பான் சுட சுட மீன் குழம்பு மழை நேரத்தில் இப்படி சாப்பிட்டு பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். மீன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? எல்லாத்துக்கும் தெரியாது, பிடிக்கலையே? பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ இன்றைக்கு மீன் என்ன மீன் ஆச்சு? இது குளத்து மீன். என்ன இரண்டு குளத்து மீன் சாப்பிட்ருக்கு இல்லை இல்லை இன்றைக்கு தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அவருக்கே பிடிச்சிருக்கான். இப்போ எவ்வளோ டேஸ்ட், அதோட கொஞ்சம் வித்தியாச முறையில் புளி கொஞ்சம் முன்னுக்கு நிற்கிது சாப்பிடுற மாதிரி. என் அவாவுக்கு தடிமன் பாய்க்கு ஓகேயாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக புளிக்கிற மாதிரி. ஆனால் அந்த சூட்டோட விப்பான் இப்படி தொட்டு சாப்பிட நல்ல சுவையாக இருக்குது. ஓகே, சந்தோஷம். இதுதான் எங்களுடைய இரவு உணவு. முருகல் ரோஸ் பான். ரோஸ் பான்லேயும் 2 பக்கம் முருகலாக தந்துக்கணும். காராத்தூள் பான் 50 ரூபா. இப்போ 1 ரூபா பான் 200 ரூபா நினச்சேன். என்ன
இந்த மற்ற பான் என்னென்ன சும்மா நார்மலாக ரோஸ் பானும் மற்ற இதுவும் 160 ரூபாய் சார். 160 ரூபாய். 2 பக்கம் இப்படி முருகலாக்கினது 200 ரூபாய் தெரியணும். அந்த பானோட இந்த கறி நல்ல சூப்பராக இருக்கு. ஓகே, சந்தோஷம். இன்றைய எங்கள் இரவு சாப்பாடோடு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். நன்றி. பாய் பாய் பாய்.